அதித்தியோட ரோல் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போகும். ஒன்ஸ் மோர் லைஃப் வந்துட்டு ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் நம்மளால வாழ முடியும், நமக்குன்னு ஒருத்தங்க பிடிச்சவங்க வந்தா நம்ம லைஃப் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும். படம் வந்து ஒரு டீசென்டான ஃபிலிம். இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்தது. அதித்தி சங்கர் சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரோ. லாஸ்ட் டைம் டாக்ஸிக் பார்த்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்துச்சு. படம் லவ் படம், லவ் கான்செப்ட், அதனால வந்தோம். அர்ஜுன் தாஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதித்தி சங்கர் அப்போ அர்ஜுன் தாஸோட புது இது கான்செப்ட் அது சூப்பராக இருந்துச்சு. பேருமே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. லவ் எல்லாமே அவங்களுக்குள்ள செட் ஆச்சு, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம் ஃபேமிலி எல்லாரும். எமோஷனல் சீன்ஸா ஸ்டார்டிங் இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிடிக்கும், லவ்வர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ சாக்கோ பயா பண்ணியிருக்காரு, அதனால தான் அது லவ் பண்ணுறவங்களுக்கு கனெக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸ் தான் டிக்கெட் புக் பண்ணாங்க, நான் அப்படியே தான் வந்தேன். மூவி நல்லா இருந்துச்சு சார், எந்த ப்ராப்ளம் படத்தில் நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவார், எந்த ப்ராப்ளம் நல்லா இருந்துச்சு சார். ஒன்ஸ் மோர் லைஃப் வந்துட்டு ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் நம்மளால வாழ முடியும், நமக்குன்னு ஒருத்தங்க பிடிச்சவங்க வந்தா நம்ம லைஃப் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க சார். லவ் அப்படின்றது வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம், இந்த படத்துல என்ன டிஃபரெண்டா சொல்லுவாங்க? டிஃப்ரெண்டான இந்த சென்ஸ், ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. நம்ம ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கிறத விட நம்மள பிடிக்கிற ஒருத்தங்களை நம்ம வந்து லவ் பண்ணா இன்னும் லைஃப் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இது காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து அர்ஜுன் தாஸ் நிறைய மெயினா சொல்றோம், அதித்தி வந்து நிறைய ஃபோர்ஸ் போட்டுருக்காங்க படத்துல. அவங்க ரோலும் நல்லா நடிச்சிருந்தாங்க. முன்னாடி நடிச்சிருந்த மூவிஸை விட இந்த மூவில வந்துட்டு அவங்க ரோல் நல்லா கொடுத்துருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் இந்த கேரக்டர் கொஞ்சம் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல. ஸோ நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக யூத் பாய்ஸ் எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு, யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே கிளாப்ஸ் தான் தியேட்டரில். அந்த எக்ஸ் ரிட்டர்ன் ஆகிற சீனாக இருக்கட்டும், ஸோ ஒரு ரிப்ளை வந்துட்டு அர்ஜுன் தாஸ் இந்த மூவியில் ஹீரோயினுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு பையன் அவன் டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக காமிச்சினாங்க. அதில் எந்த இஷ்யூஸ் கிடையாது, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அந்த தெரப்பிக்கு அப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு டிசிஷன் மேஜராக எடுக்கணும் போது அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்துட்டு திரும்ப பாஸ்ட் வேணுமா இல்லை அவங்களுக்கு ப்ரெசென்ட் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணால் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. புரியல சார். படம் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், யூத் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி வந்து பார்க்கலாம், பட் மேபி இந்த சென்ஸ் அவ்வளோ கனெக்ட் ஆகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தா கனெக்ட் ஆக மாட்டாங்க, என்ன திட்டுவாங்க. ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. ஒருத்தங்க விட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி நம்ம மூவ் ஆன் ஆயிடுறோம். ரொம்ப எவ்வளோ நாள் கழிச்சு மூவ் ஆன் ஆயிரும். திருப்பி அவங்க வந்தாங்கன்னா அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து $1 மில்லியன் ஸ்டுடியோஸ்னால கொஞ்சம் நல்லா எதிர்பார்த்தோம். படம் வந்து ஒரு டீசென்டான ஃபிலிம். நீங்கள் வீடியோகிராஃபி உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ்லாம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். ஒருமே ஜாலியாக லவ்வர் கூட போகிறது, இல்லை மேபி பிரேக்கப் ஆனவங்க அவங்களாம் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் படம். லவ் எப்படி வந்து சொல்லுவாங்கன்னா அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க ப்ரோ. ஒரு மாதிரி ஆக்டிவாக சைல்டிஷ் கேரக்டராக, ஒரு மாதிரி ஃபன்னியாக, ஒரு மாதிரி ஜோவியலான பர்சனாக இருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்கிறேனே, அந்நீதினு ஒரு படம் நடிச்சிருப்பாரு, சூப்பராக நடிச்சிருப்பாரு. அதனால அந்த மாதிரி இருக்குமோ, நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆமாம் ப்ரோ, என்ன இருந்தாலும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி வரல ப்ரோ படம் சத்தியமாக. ஏன்னா நேற்று தான் எனக்கு தெரியும் படம் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சாங்ஸ் நம்ம கேட்டிருப்போம். அந்த ஒரு சாங் ஒரு ஃபேமஸ் ஆயிருந்தது பார்த்தீங்களா, அந்த சாங் கேட்டிருப்போம் ரீல்ஸ்லாம். அந்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுதுன்னு எனக்கு நேற்று தான் தெரியுமே. அவன் டிக்கெட் புக் பண்ணவனே ஃப்ரெண்டு வந்துட்டேன். அதான் அந்த ப்ரொடக்ஷன் வந்து $1 மில்லியன் பிக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்க வந்து எல்லா படம் என்ன படம் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் ஃபீல் குட்டாக இருக்கும், லவ் வைஸா அப்படின்ற மாதிரி அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். சரி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் புக் பண்ணியாச்சு, பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதித்தியோட ரோல் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் ஜெனிலியா மாதிரின்னு ஸ்டார்டிங் வரப்போ அப்படி இருந்தது. அப்புறம் வந்து அவர் அந்த அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி வந்து அது கெமிஸ்ட்ரி அவர் சைட்லேருந்து வரல, அவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது வந்து நம்ம கிரிஞ்சான்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. செகண்ட் ஹாஃப் அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ரோல் வந்து சூப்பராகவே எழுதியிருந்தாங்க. ரைட் பண்ணுறது வந்து பாஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணியிருக்கலாம். மேபி கொஞ்சம் அங்கங்கே அவங்க அந்த பாஸ்ட்டில் இருந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் அவங்களோட கேரக்டர் வந்து இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆகிடுச்சு. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துல. என்ன அதித்தி தான் ப்ரோ. அதித்தி வந்து அவரை லவ் பண்ண வே, அவங்க லவ் கன்வே பண்ண வே, லாஸ்ட்ல அவரோட லவ் கன்வே பண்ணார். 2 பேர் கன்வே பண்ணப்போ அது இன்னும் நல்லா ஆயிடுச்சு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் தான், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம் இவர் லவ் பண்ண மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டீசெண்டான ஒரு நார்மல் மேன் தான் இருப்பார். அவரோட பாஸ்ட் போகிறப்போ அவர் கொஞ்சம் சாமிங்காக இருப்பார், கொஞ்சம் குட் லுக்கிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. அவரை வச்சு இப்படி ஒரு படம் பண்ணிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான், நல்லா தான் இருந்துச்சு. யார் பார்க்கலான்னா பாஸ்ட் இருக்கவங்க பார்க்கலாம், ப்ரெசென்ட் இருக்கவங்களும் பார்க்கலாம், ஃபியூச்சர் இருக்க போகிறவங்களும் பார்க்கலாம். படம் பார்க்கலாம் எல்லாரும். ஃபேமிலியாகான்னு கனெக்ட் ஆகுமான்னு சொன்னால் டவுட்டு தான். மேபி
யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு அவங்கெல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு தோணுது. பார்க்கலாம். ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் விட்டு போயிடறாங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி, செகண்ட் பர்சன் லவ் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் பர்சன் லவ் பண்ணுறப்ப இன்னொரு ஃபர்ஸ்ட் பர்சன் வராங்க, அதை அக்செப்ட் பண்ணுறாரா இல்லையா, அதான் கதை. சூப்பர். இந்த அர்ஜுன் தாஸோட டிசிஷன் மேக்கிங் அந்த செகண்ட் லவ் அதுதான். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோட இந்த படம் கொஞ்சம் ஃபேமிலியாகவும் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால நல்லா இருக்குது, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காது சொல்லலாம். காமெடி எல்லாரோடதுமே நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபீல் குட் படமாக நல்லா இருந்துச்சு. என் டு என் ரைட்டிங்காகவே படம் நல்லா இருந்துச்சு. காஸ்டிங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா தான் இருந்துச்சு. ரைட்டிங் தான் ப்ரோ, என் டு என் ரைட்டிங்காக நல்லா இருக்குது படம். இது நல்லா இருக்குது. இது இந்த மாதிரி இருக்க படமும் கொஞ்சம் தேவை. இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்தது. அதித்தி சங்கர் சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்லா இருந்தது ப்ரோ. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தது. இன்னொரு ஹீரோயின் தான் அவ்வளோ பிடிக்கல. இல்லை ப்ரோ, லவ் மூவி தான், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க சார். லவ் அப்படின்றது வந்து நிறைய படங்களை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்டாக சொல்ல வராங்க? டிஃப்ரெண்ட்டான இந்த சென்ஸ், ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது. நம்மளை பிடிக்கிற ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கிறத விட நம்மளை பிடிக்கிற ஒருத்தங்களை நம்ம வந்து லவ் பண்ணால் இன்னும் லைஃப் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது காமிச்சிருந்தாங்க. நம்ம வந்து அர்ஜுன் தாஸ் நிறைய மெயினாக சொல்கிறோம். அதித்தி வந்து நிறைய ஃபோர்ஸ் போட்டிருக்காங்க படத்தில். அவங்க ரோலும் நல்லா நடிச்சிருந்தாங்க. முன்னாடி நடிச்சிருந்த மூவிஸை விட இந்த மூவியில் வந்துட்டு அவங்கள ரோல் நல்லா கொடுத்துருந்தாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் இந்த கேரக்டர் கொஞ்சம் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனில். ஸோ நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக யூத் பாய்ஸ் எல்லாருக்கும் நல்லா கனெக்ட் ஆச்சு, யங்ஸ்டர்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே கிளாப்ஸ் தான் தேட்டரில். அந்த எக்ஸ் ரிட்டர்ன் ஆகிற சீனாக இருக்கட்டும், ஸோ ஒரு ரிப்ளை வந்துட்டு அர்ஜுன் தாஸ் இந்த மூவியில் ஹீரோயினுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு நார்மலான ஒரு பையன் அவன் டே டு டே லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு போயிட்டு அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எல்லாம் கரெக்டாக காமிச்சிட்டாங்க. அதில் எந்த இஷ்யூஸ் கிடையாது, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு அந்த தெரப்பிக்கு அப்புறம் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு டிசிஷன் மேஜராக எடுக்கணும் போது அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது வந்துட்டு திரும்ப பாஸ்ட் வேணுமா இல்லை அவங்களுக்கு ப்ரெசென்ட் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணால் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. புரியல சார். படம் யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட், யூத் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி வந்து பார்க்கலாம், பட் மேபி இந்த சென்ஸ் அவ்வளோ கனெக்ட் ஆகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தா கனெக்ட் ஆக மாட்டாங்க, என்ன திட்டுவாங்க. ஸோ அதனால